இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சி இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எதற்காக உபவாசிக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சில தேவ மனிதர்கள், உபவாச நாளை ஏற்படுத்துகிற ராஜாக்கள், இன்னும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உபவாச நாளை ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்றால், கடவுளின் கோபம், தேவனின் கோபம் நம்மேல் வராமல் தடுத்து நிறுத்துவதற்காகவும் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்காகவும் அவர்கள் உபவாச நாளை ஏற்படுத்துகிறார்கள். சில பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது, இந்த அவசர காலங்களிலே யுத்தங்கள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்காருங்க, ராஜாக்கள் முதற்கொண்டு உட்காருவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்ல. இப்போது அதன் மூலமாக என்ன கிடைக்கிறது? கர்த்தர் நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை பெறுகிறது. நாம் உபவாசிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலை உண்டுங்கிற ஒரு நிச்சயத்துக்காக உபவாசிக்கிறோம். இன்றைக்கும் சில நேரங்களிலே உபவாச நாளை ஏற்படுத்துகிறோம். சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் அல்ல. சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், உபவாசம் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறது. அப்படி இல்லை, அது பட்டினி. சாப்பிடாமல் யார் வேண்டுமென்றாலும் சாப்பிடாமல் உட்காரலாம். ஆனால் உபவாசத்தின் முக்கியமான நோக்கம் என்றால், நம் பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்காகவே. இந்த உபவாசம் என்னும் சொன்னால் கடவுளோடு நாம் உடன்படிக்கை செய்வதை சொல்லலாம். ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகிறது. இன்றைக்கு ஒரு தேவ மனிதனை குறித்தும் அவர் மூலமாக இந்த உபவாச நாளில் அவர் எதற்காக உபவாசத்தை கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசித்தோம் என்றால், சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், அதிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வழிகாட்டியாக இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியரிடம் இழந்து நிற்கிறார்கள். அவர்கள் அந்த பெட்டியை பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு ஒரு பயம், கலக்கம். எதனால இந்த பிரச்சனை? அவர்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் இங்கே அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டாருங்கிற அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கர்த்தருடைய பெட்டியை விட்டு விலகவே இல்லை. எங்கு போனாலும் அதை தூக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த வழிகாட்டியா இருக்கிற அந்த பெட்டி, அந்த இதை பெலிஸ்தர் எடுத்து விட்டார்கள்னு அவர்களுக்கு புலம்பல், அவர்களுக்குள்ளே அவர்கள் புலம்பி, அவர்களுக்கு இது ஒரு பெரிய தோல்வியா இருக்குது. உடனே போய் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ சாமுவேல் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தை கர்த்தரிடத்து திருப்புங்க. ஃபர்ஸ்ட் முழு இருதயத்தை கர்த்தரிடத்துல திருப்புங்க. அப்புறம் உங்கள் மத்தியில் இருக்கிற அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்தையும் விட்டு விலகுங்க. உங்க இருதயம் கர்த்தரை நோக்குவதாக, இன்னும் பாவத்தை அறிக்கையிடுங்க. அவர் ஒருவருக்கே நீங்க ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம். அவங்க பயத்தில் அவர்கள் கூட இருக்கிற அஸ்திரத்தையும் பாகால் தெய்வத்தையும் எல்லாத்தையும் அவங்க விட்டு விலகி அவங்க ஆராதனை செய்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற போது சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, 1 சாமுவேல் 7:5 சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்மாவிலே கூட்டுங்கள் என்றார். உங்களுக்காக நான் மன்றாடும்படி மிஸ்மாவில் கூட்டுங்கன்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் கூட்டி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அங்கே அவங்க உபவாச நாளை ஏற்படுத்துகிறார். பாருங்க, 1 சாமுவேல் 7:6 அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி
அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே அங்கதான் சாமுவேல் அங்கே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இங்கே அங்க எல்லாத்தையும் கூட்டு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்போது இவர்கள் பெலிஸ்தீர் பார்க்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மனம் திரும்பிட்டாங்க, மிஸ்பாவில் அவங்க திறப்பில் நின்று உபவாசிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அங்கே அதிபதிகள், பெலிஸ்தீரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வராங்க. இப்போ அவங்க பாருங்க, இதை பார்த்தோன்னே பெலிஸ்தர் வர்றதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த பயம். மீண்டுமாக சாமுவேலை பார்க்க செல்கிறார்கள். அங்கே 1 சாமுவேல் 7:8 நம்முடைய தேவனாகி கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று அவங்க கெஞ்சி கேட்குறாங்க, ரொம்ப கெஞ்சுறாங்க. எங்களுடைய பாவத்து நிமித்தம் தான். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, சாமுவேலை பார்த்து சொல்லுங்க, ஓயாமல் எனக்காக வேண்டுதல் சொல்லுங்கள். அந்த சாமுவேல் பதட்டமே படலை. அங்கே போய் ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டை எடுத்து அங்கே தகன பலி செலுத்துகிறார். அந்த தகன பலி செலுத்துகிற நேரத்தில் தான் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எதிர்த்து வராங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 7:10 கர்த்தர் மகா பெரிய இடை முழக்கத்தையும் பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எல்லாம் முறியடித்து விட்றாங்க. இப்போ சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அந்த மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி அவர் ஒரு வார்த்தையை அறிக்கையிடுறார் பாருங்க. இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே என்று சொல்லி அங்கே அறிக்கையிட்டு, நீர் எங்களுடைய எபினேசர், இம்மட்டுமாக எங்களை உதவி செய்த இந்த நெருக்கத்தின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தீரே என்று சொல்லி அங்கே நன்றி செலுத்துகிறார். பெலிஸ்தியர் அது பிறகு அவர்கள் அந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லைக்கு வராதபடி தாழ்த்தப்பட்டார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட ஆண்டருடைய உபவாச நாளை ஏற்படுத்திக்கிறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரே, நம்மை தாழ்த்த, நம்ம இருதயம் முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறத நம்ம உபவாச நாளிலே நாம் எதற்காக உபவாசிக்கிறோம்? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறோமா? அதைத்தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த மிஸ்பாவிலே அவர்கள் திறப்பிலே நின்று பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாளை எங்களுக்கு தந்திருக்கீங்க, நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேடவும், ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் உண்மையே நாங்கள் பற்றிக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய உபவாச நாள் எதற்காக நாங்கள் உபவாசிக்கிறோம், இந்த நோக்கத்தை அறிந்து உபவாசிக்க நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்குறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.